சபைக்கு வர்றவங்க தேவனுடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிந்து ஆண்டவருக்குள்ள நம்ம சத்தியத்தில் நடக்கும் பொழுதுதான், அந்த வார்த்தைக்கு கீழ்ப்படியும் பொழுதுதான் நம்முடைய பெயர் ஜீவ புஸ்தகத்தில் எழுதப்படும். கீழ்ப்படியாமை தான் முதல் பாவம். ஆதாம் ஏவாளுக்குள்ள இருந்தது கீழ்ப்படியாமை. அதிலிருந்து ஏதேன் தோட்டத்தை விட்டு துரத்தி விடப்பட்டார்கள். அந்த கீழ்ப்படியாமை நம்ம சாகிற வரைக்கும் பின்தொடருமானால் பரலோகத்தில் இருந்தும் துரத்தப்படுவார்கள். அல்லேலூயா. அப்ப இந்த நாட்கள்ல ஒப்பு கொடுங்க. ஆண்டவரே, உம்முடைய சத்தியத்தில் நான் எந்த இடத்துல கீழ்ப்படியணும் ஆண்டவரே, எந்த இடத்திற்கு நான் செவி கொடுக்கணும் ஆண்டவரே. இந்த ஆராதனை வேளையில் எங்களை ஒப்பு கொடுக்கிறோம். இந்த ஆராதனை வேளையில் நான் கீழ்ப்படுகிற ஆண்டவரே, நீ சொல்லுகிற வார்த்தைக்கு நான் அப்படியே செவி கொடுப்பேன் என்று சொல்லுகிற உங்கள் பெயரை இன்னைக்கு கர்த்தர் ஜீவ புஸ்தகத்தில் எழுதுவா. இதுல மாற்று கருத்து கிடையாது. அல்லேலூயா. அக்கினி கடல்ல தள்ளப்படுவார்கள் வசனம் சொல்லுகிறது. அக்கினி கடல்னா லேசான காரியமா? இல்லை. இந்த பூமியில் உள்ள வியாதியவே உன்னால தாங்க முடியலையே, இந்த பூமியில் உள்ள உபத்திரவங்களே உன்னால தாங்க முடியலையே, பூமியில் உள்ள மனுஷன் பேசுகிற வார்த்தையை உன்னால தாங்க முடியலையே, அக்கினி கடலை எப்படி தாங்குவாய்? அந்த நரகத்திற்குள்ள போய் எப்படி அதை அனுபவிப்பா? நீ ஒப்பு கொடுங்க ஆண்டவர்ட்ட. சபைக்கு வருகிறது பிரச்சனை இல்லை, தேவனுடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிந்தவர்களாக இருக்க வேண்டும்.